இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறவர் தசராலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு தசரா வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இவரை பார்த்துருப்பீங்க. இந்த நபரோட பேர் வந்து பாண்டி. இவர் வந்து காளி வேஷம் போட்டிருக்கிறாரா. இந்த வருஷம் வந்து தசராவோட வாராகியம்மனோட வேஷம் போட்டார். ஆனால் சுடலை மாடனோட வேஷமும் போட்டு சாமி ஆடுவார். இவர் வீடியோவை போட்டாலே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பாண்டியண்ணா பாண்டியண்ணான்ட்டு. இவர் யார் இந்த பாண்டியண்ணா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவரோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் வந்து இவர் ஒரு கோவில் வச்சு நடத்துகிறாரு. அந்த கோவில் வந்து ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா கோவிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதே பேரில் தான் இவர் கட்டி வச்சு கோவில் வச்சு நடத்திட்டு வர்றாரு. இந்த கோவிலில் வந்து டெய்லியுமே வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க சாமி ஆடி. அது போக வெள்ளி செவ்வாயில் கொஞ்சம் ஓரளவு சிறப்பான பூஜைகள்லாம் நடக்குது. இவர் தசராக்கு 8 வருஷமாக காளி வேஷம் போட்டிருந்தார். இந்த வருஷம் வாராகி அம்மன் வேஷம் போட்டிருந்தார். இவர் வந்து வாராகி உபகாசகர் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இவரை வந்து 3 வேஷத்தில் பார்க்க முடியுது. காளி வேஷம் முன்னாடி போட்டார், இப்போ வந்து வாராகி அம்மன் வேஷம் போடுறாரு. தசராக்கு சுடலை மாடன் வேஷம் போட்டு ஆடுறது வந்து அவங்க ஊர் கோவிலில் வந்து அவர் எடுத்து நடத்துகிற அந்த கோவிலில் பூஜை நடத்தி அதில் வேஷம் போட்டு ஆடுறாரு. இவரை வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலில் எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். கோவில் கொடையப்பவும் கும்பம் எடுத்துகிட்டு வருவார். தசரப்பவும் வேஷம் போட்டு வருவார். அக்கினி சட்டி எடுத்துகிட்டு வருவார். இவர் கட்டி இவர் நடத்திட்டு வர்ற அந்த ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா கோவில் தூத்துக்குடியில் இருக்கிற இடத்துல வந்து இவர் வந்து அந்த கோவிலில் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதுவும் இவரும் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற மாதிரி செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியம், இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்கள சரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே இவர் எடுத்து நடத்திட்டு வர்றாரு. இவர் பேரை கேட்டாலே பாயாச குளியல் பாண்டின்னு தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவு. இவர் அந்த பாயாச குளியலில் ஃபேமஸ் ஆனவர். பாயாச குளியல்னால் வேறு ஒன்றும் இல்லை, பாயாசம் போடுறதுக்கான தேவையான பொருட்களெல்லாம் வச்சு பச்சரிசி பால் எல்லாமே ஊற்றி பாயாசம் மாதிரி அதை பொங்க வச்சு அது பொங்கி வர்ற நேரத்தில் மஞ்சப்பால் குளிப்பாங்கள்ல திருவிழாவில், அந்த மாதிரி இந்த பாயாச குளியலில் குளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் குளியலுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயை உருக்கி அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதில் அப்பளத்தை பொரித்து அதில் வந்து எண்ணெயை வந்து இந்த மாதிரி மஞ்சப்பால் குளிக்கிற மாதிரி உடம்புல வச்சு பண்ணுறாங்க. உடம்புல அது சுட்டே போயிடும். அதெல்லாம் அந்த சாமியோட அருள் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகாது. இவர் நடத்திட்டு வர்ற அந்த கோவிலில் கொடை திருவிழா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்லா கோவில்லையும் வந்து 21 பந்தி போட்டு வாழை இலையை போட்டு அதில் வந்து ரத்தத்தை தொளிப்பாங்க. 7 சொட்டு வைப்பாங்க, வச்சு குடிக்க வைப்பாங்க. இவரோட கோவிலில் 61 இலை போட்டு 61 பந்தி போட்டு அதில் வந்து ரத்தத்தெல்லாம் விட்டு அந்த சாமி ஆடி அவர் வந்து குடிக்கிறாரு. அதுபோக கனியான் வெட்டுலாம் இருக்குது. கனியான் வெட்டு கனியானுக்கு சாமி ஆடி அந்த கனியான் வந்து அவங்க நாக்கு அறுப்பு கையறுப்புலாம் இருக்குது. கையை கட் பண்ணி கொடுப்பாங்க, நாக்கை கட் பண்ணி கொடுப்பாங்க. கனியான் அறுப்புக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். சுடலை மாடனுக்கு வந்து பூலோகத்தில் இருக்கிற ஒரே சொந்தக்காரன் வந்து இந்த கனியான் தான். கனியான் வந்து இதை கினியான்னு கூட சொல்லுவாங்க. இந்த கனியான் வந்து சுடலை மாடனுக்கு பூலோகத்தில் நிறைய பலிகள் கொடுப்பாங்க. கோழி, ஆடு, பன்றி, இந்த மாதிரியான பலிகள்லாம் நிறைய கொடுப்பாங்க. அது எல்லாமே கொடுத்து இந்த சுடலை மாடன் வந்து எனக்கு இன்னும் பலி வேணும், மனுஷ ரத்தம் வேணும்னு சொல்லி ஆக்ரோஷமாக கேட்பார். அப்படி கேட்குறப்போ அவருக்கு பலி கொடுக்கறதுக்காகவே படைக்கப்பட்டவங்க தான் இந்த கனியான்கள். இவங்களும் வந்து விரதம் இருந்து அவங்களோட ரத்தத்தை கட் பண்ணி இந்த சுடலை மாடனுக்கு கொடுப்பாங்க, பலியாக கொடுப்பாங்க. அந்த கனியான் வீட்டிலேருந்து மகுடம் வாசிக்கிறதுலேருந்து எல்லாமே இந்த கோவிலில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து தூத்துக்குடியில் இருக்கிற ஃபேமஸான யூடியூப் மூலமாக தான் ஃபஸ்ட்டு முத அறிமுகப்படுத்தப்பட்டார். அவங்க இதிலேருந்து நிறையா விதத்தில் டெவலப் ஆகி வந்துட்டார். இவரை பற்றின வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இல்லை இவரோட நம்பர் வேணும், இவரை நேரில் காண்டாக்ட் பண்ணணுன்னா மேலே என்னோடய நம்பர் இருக்கும். என்னோடய பயோவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய காண்டாக்ட் நம்பரு. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணி விட்றேன்.